போடா லூசு. மாச்சி வாட போலாம். அங்க இங்கிலீஷ் மிஸ் கிட்ட போனோம்ல, வா போலாம். ஹாய் ராக்கி. ஹாய் ராக்கி. How are you? என்ன இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசிட்டு இருந்த, இப்போ ராக்கி வந்ததும் என்ன? அம்மா எங்க இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், சீக்கிரமா வாங்க. ஏய் பிங்கி, உனக்கு அம்மா கிட்ட என்ன சொல்லணும்? நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். எனக்கு ஒன்னு சொல்லுங்க அம்மா, சீக்கிரம் வாங்க. அக்கா உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் அம்மா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன், நான் தான் சொல்லுவேன் போடி. என்ன போடி சொல்லாதன்னு உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை நான் கேட்டேன்னா நடக்கிறதே வேற. செம்மாடி வாங்க போறேன் என்கிட்ட. யாரை அடிக்க போறா? இங்க வந்துகிட்டே இருக்கேன் பாரு. ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் இப்படி கத்தி என் உயிரை வாங்குறீங்க? நான் ஒன்றும் பண்ணலம்மா, இந்த லூசு தான். நான் தான் உங்களை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன், நான் தான் உன்னை சொல்லணும். நான் இப்போ சொல்ல போறேன், கேளுங்க. அம்மா நானும் ஒன்று சொல்லணுமா? சரி சரி, ரெண்டு பேரும் ஒன்னொன்னா சொல்லி தொலைங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீக்கிரமா சொல்லி தொலை. அம்மா அம்மா நாளைக்கு வந்து டீச்சர்ஸ் டேமா. நான் வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரோஸ் கொடுக்கணும்மா. எனக்கு 200 rupees கொடுமா. என்னது ரோஸ் கொடுக்க போறியா? 200 ரூபா வேணுமா? 200 ரூபானா எவ்வளவு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஒரு ரோஸ் எவ்வளவு வரவான்னு தெரியுமா? காசு என்ன மரத்துலயா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. மூடிட்டு போய் படிக்கிற வேலையை பாரு. அம்மா ப்ளீஸ் மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்க போறாங்கம்மா. நான் மட்டும் கொடுக்கலன்னா மிஸ் எனக்கு மார்க்கே போட மாட்டா. என்னோட ஃபேவரட் மிஸ்ஸுக்கு மட்டும் நான் கொடுக்குறேம்மா. சரியா சொன்னீங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எதுக்கு எல்லாருக்கும் ரோஸ் கொடுக்கணும்? இந்த 5th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் யாருக்கும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்கம்மா. அதெல்லாம் என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன வேணும் சீக்கிரமா சொல்லு, எனக்கு சீக்கிரமா கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அம்மா நாளைக்கு டீச்சர்ஸ் டே இல்லைம்மா, அதனால என் மிஸ் வந்து எல்லாரும் சேரீ கட்டிட்டு வர சொன்னாங்கம்மா. நாங்களாம் டீச்சர்ஸாக மாற போகிறோம்மா. மிஸ்ஸுங்க எல்லாருமே நாளைக்கு வந்து பார்த்துட்டு போயிடுவாங்கம்மா. அதனால டீச்சர்ஸ் டேக்காக எனக்கு ஒரு புது சேலை வேணுமா. என்னது புது சேலை வேணுமா? ஒரு சேலை 2000 ரூபா. அதுக்கு நான் எங்கே போவேன்? அதுதான் என்னோட அவ்வளோ சேலை இருக்கு. நான் சேலை வேணும்னா அதை கட்டிக்கிட்டு போ, இல்லைன்னா 1 ரூபா 2 பேருக்கும் கிடையாது. 2 பேரும் கம்மி லீவ் போட்டு வீட்டில் உட்காருங்க. அம்மா ப்ளீஸ்மா, கம்பல்சரியா பண்ணணுமா? இங்க பாரு, சொன்னது உனக்கு வந்துட்டு 10 rupees தான் கிடைக்கும் பிங்கி, புரியுதா? உனக்கு வந்துட்டு பீரோல என் புது சேலையெல்லாம் இருக்கு, போன தீபாவளியில வாங்கினது. அதை வேணா போட்டுட்டு போ, இல்லைன்னா போட்டுட்டு போவாத. ஓ இஷ்டம், லீவ் போட்டு வீட்டில் உட்காரு. அவ்வளோதான், நான் போறேன். என் உயிரை வாங்குறதுமே இருக்குங்க. ஏதாவது உருப்படியா ஒரு வேலை செய்யுதுங்களா? எப்போ பார்த்தாலும் காசு வேணும், இது வேணும், அது வேணும். ஒரு வேலையும் சரியா பண்ண விடுது. நான் போய் வேலையை பார்க்க. எல்லாமே ஊனாலதான். நீ சேலை கேட்டனால தான் அம்மா எனக்கு 100 rupees கொடுக்கவே இல்லை. போடி லூசு. இங்க பாரு, நானே கடுப்புல இருக்கேன். என்கிட்ட அடி வாங்கி சாவாத, ஓடி போயிடு. என்னடி நீ சேலை தானே கட்டிட்டு போறேன்னு சொன்ன, சேலையை கட்டலையா? அந்த சேலைலாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஒரு சேலை எதுவுமே நல்லாவே இல்லை, ஜிங்கு சாணம் இருக்கு. அதெல்லாம் நான் கட்டுறதா? அதெல்லாம் ஆன்டிஸ் கட்டுறது தான். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் அப்படியே போய்க்கிறேன். போ. என்னது ஜிங்கு சாணம் இருக்கா? உனக்கெல்லாம் இதுதான் லாக்கி. உனக்குலாம் ஒரு சேலையும் கிடையாது. நீ எது வேணா பண்ணு, போ இங்கிருந்து. 2 பேருக்கும் சாப்பாடும் கிடையாது. அங்கேயே போய் சாப்பிடுங்க. டீச்சர்ஸ் டே மாமா, டீச்சர்ஸ் டே. என்ன வேணாலும் பண்ணுங்க. பாய். தெரியுமா? ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்கேன்? என்ன ஆச்சு? இல்ல ஜானு, நான் வந்து அம்மா கிட்ட புது சேலை வாங்குறதுக்காக காசு கேட்டேன்னா அம்மா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஜிங்குச்சா சேலையை கட்டிட்டு போக சொன்னாங்க. நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். உன் ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு. வெஸ்டர்னும் இந்த தடவை போடலாமா? ஆமா டிங்கி, நீ என்கிட்ட ஒரு தடவை கேட்டிருக்கலாம்ல. நான் சொல்லியிருப்பேன்ல, நான் உனக்கு தெரியும்னு நினச்சிட்டேன். வெஸ்டர்னும் இந்த தடவை போடலான்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல விடு, நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் யூனிஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வா போவோம். ஓகே ஜானு, வா போலாம். ஏய் விங்கி, அங்க பாரு. ஆமா ஜானு, அது சீனாவும் ஷீனாவும் தானே. என்ன இப்படி மேக்கப் போட்டு வந்திருக்காங்க? அவங்க ட்ரெஸ் பாத்தியா? ஓவரா சீன் போட போறா இப்போ.
ஆமா ரிங்கி, அவ பாத்தியா டீனா மட்டும் மினி ஸ்கர்ட் போட்டு வந்திருக்கா. அவனா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான்னு நினைப்பா. லண்டன்ல இருந்து வந்தானா என்ன, இந்தியால தானே வந்திருக்கா. நாங்கெல்லாம் எப்படி வந்திருக்கோம், அவ எப்படி வந்திருக்கா பாரு. மூஞ்சி ஃபுல்லா மேக்கப். வா பக்கத்துல போய் பார்க்கலாம். Hey Tina, is that Ringy and Janu? I guess they are talking about us. See their dress. Oh, so yucky. Oh my god! How can someone be like that? There's no makeup. See their hair. Not at all nice. It's not colored. Oh, so poor people. Come Tina, let's go to the class and we'll show off our dress and the hair color. Hallelujah! Let's go to the class. ஏய் ஜானு, நானும் கேட்டேன். அவ நம்ம பத்தி தானே பேசினா. எப்படி பேசிட்டு போறா பாரு, பெரிய இவ அவ. அதுவும் அந்த டீனா பாரு, ஓவர் மேக்கப் போட்டு சீன் போட்டுட்டு இருக்கா. வா நம்ம அவங்கள கலாய்க்கலாமா, போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? எப்பவுமே லேட். நீங்க எல்லாருக்கும் ரோஸ் கொடுத்து முடிக்கிறாங்க. மாச்சி வாட போலாம். அங்க இங்கிலீஷ் மிஸ் கிட்ட போனோம்ல, வா போலாம். என்ன இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே பேசிட்டு இருந்த, இப்போ ராக்கி வந்ததும் என்ன இங்கிலீஷ் வருது உனக்கு? மச்சி அது பல்லு பாரு, உன்னை பார்த்த உடனே ஜொல்லு விடுதுடா. சந்தோஷ் நீ வாய மூடு. You shut up. Macha, it's okay da. Hi, Sassy. Hi, Pinky. Hi, Sassy. வாங்க எல்லாரும் கிளாஸ் போகலாம். Actually, everybody is waiting. அதெல்லாம் எதுக்கு மச்சான் கூப்பிடுற? ரெண்டுமே லூசுங்க. வா நம்ம போலாம். ஏய் சந்தோஷ் நீ ரொம்ப ஓவரா பேசுற. வாய மூடி போயிட்டு நடக்குறதே வேற. ஆமா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஷூட் பண்ணிடுவாங்க. போரி லூசுங்களா. ஏய் ரொம்ப ஓவரா பேசாதல. நான் வந்தா அங்க வந்தேனா அவ்வளவுதான். உன் கண்ணாடியெல்லாம் உடைச்சு போயிடுவேன். கண்ணாடி பாரு. யாராவது ஸ்கூலுக்குள்ள கண்ணாடி போடுவாங்களா? பெரிய அஜித் நினைப்பா உனக்கு. சூப்பரா சொன்ன பிங்கி. ஐயோ சொல்லிட்டாங்கடா மேடம், நீங்க சொன்ன உடனே நாங்க பயந்துட்டோம் பாரு. பர்த்டே. Macha, it's okay darling. We are getting late. வா போகலாம். அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.